ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். நாளை ஜூன் 10 சதுர்த்தி, அதாவது வைகாசி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி. இந்த ஒரு நாளில் நாம் விநாயகருக்குரிய பொருளை துவரம்பருப்பு டப்பாவுடன் நாம் சேர்த்து வைப்பதனால் இதனை நமது வீட்டு பூஜை அறையில் வைத்து அதற்கப்புறமாக துவரம்பருப்பு டப்பாவை எடுத்து நாம் சமையலறையில் வைத்து விட வேண்டும். நாம் இப்படி செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் முழுமையாக தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றதாம். இது பார்ப்பதற்கு எளியதாகவோ அல்லது இப்படியெல்லாம் செய்தால் இப்படி நடக்குமா என்பது போல் தோணலாம். இருந்தாலும் இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகாபெரிவா அறிவுறுத்துகிறார். அவர் அடிக்கடி அவருடைய பக்தரிடம் மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி நாள்களில் விநாயகரை மனதார நினைத்துட்டு முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கும் சென்றுட்டு வா. சென்றுட்டு வந்து உன்னுடைய வீட்டுல நீ விநாயகருடைய உருவகப்படத்தை எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு விளக்க நீ ஏத்திட்டு அதுக்கப்புறமா துவரம்பருப்பு டப்பால இந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருளை மட்டும் நீ எடுத்து போட்டுட்டு ஒரு நாள் மட்டும் அந்த டப்பால இந்த ஒரு பொருளானது இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மகாபெரிவா கூறியிருக்கார். ஒரு நாள் அல்லது 7 நாட்கள் வரை நீ வைத்து விட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீ தீப ஆராதனைகள் காட்டிவிட்டு முடிந்தால் சாம்பிராணி புகை இருக்குல்லவா, அதனையும் நீ இந்த ஒரு வாரத்துல 2 நாட்கள் செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாட்களில் நீ போட்டுவிடு. இதனை மட்டும் நீ செய்து பார். உனக்கு இருக்கின்ற பண கஷ்டங்கள் ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது என்பது போல் மகாபெரிவா கூறியிருக்கிறார். எனவே மகாபெரிவா கூறிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். விநாயகரின் மனதும் குளிர்ச்சி அடைந்துவிடும். இதனால் சிவ குடும்பத்தின் ஆசியும் நமக்கு கிடைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. நாம் அந்த துவரமறுப்பு டப்பால என்ன பொருளை சேர்க்கணும்னு முதல்ல பார்த்து விடலாம். முதல்ல பூஜை அறையில் துவரமறுப்பு டப்பாவை நாம எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்து வைத்து கொண்டு அதற்கு அப்புறமாக அவள் இருக்கல்லவா, அவளானது விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருளாக கருதப்படுகின்றது. அதுகும்போல் எந்த அளவுக்கு விநாயகர் பெருமான் விரும்புவாரோ அதே அளவுக்கு அவளையும் விநாயகர் பெருமான் விரும்புவார். அதனை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதனை சிவப்பு நிற துணியில் போட்டு அதனை ஒரு மூட்டை போல் கட்டி கொள்ள வேண்டும். கட்டிவிட்டு நீங்கள் வைத்திருக்கின்ற துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் இந்த ஒரு மூட்டையை சேர்த்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் பூஜைகள் தீப ஆராதனைகள் அனைத்தையுமே காட்டி உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது அது தீர வேண்டும், உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அனைத்தையுமே நீங்கள் அந்த துவரம்பருப்பு டப்பாவின் முன்பு அமர்ந்து கொண்டு நீங்கள் கூற வேண்டும். இப்படி நீங்கள் இந்த சதுர்த்தி நாளில் செய்தீர்கள் என்றால் இதை நீங்கள் இந்த சதுர்த்தி நாள் ஜூன் 10 முடிவதற்குள் எந்த ஒரு நேரத்திலையும் செய்யலாம். காலையில், மாலையில், இரவில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இரவு 12 மணிக்குள் மட்டும் இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக அந்த துவரம்பருப்பு டப்பாவை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். சரியாக 7 நாட்களுக்கு கழித்து அந்த ஒரு அவலை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். வீட்டில் இருக்கின்ற அனைவருமே சிறிதளவு எடுத்து சாப்பிடுங்கள். இப்படி மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இருக்கின்ற நோய் நொடிகளும் தீரும். உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றது. இது காஞ்சி மகான் அறிவுறுத்தின எளிய பரிகார முறை. மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.